நீ இந்த தேர்தல்ல நிக்க சம்மதம் சொன்னதுக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. ஐயோ, என்ன லட்சுமி மேடம், நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. நீங்க எனக்கு கொடுத்தது எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுமா? இந்த வாய்ப்பை நீ ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டியே. அத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. கர்ப்ப காலத்துல, அதுவும் நிற மாசத்துல ஒரு பொண்ணு உடல் ரீதியா எவ்வளவு கஷ்டப்படுவா. அவளுக்கு உடல் அளவுலயும் மனசளவுலயும் எவ்வளவு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ அந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்காம பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட தேர்தலை எதிர்கொண்ட. என்ன பொறுத்த வரைக்கும் நீதான் இந்த தொகுதியோட வெற்றி வேட்பாளர்னு நான் சொல்லுவேன். உண்மை லட்சுமி அம்மா, 100ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்ன, எனக்கு இட்லி வடை தோசை இதெல்லாம் செஞ்சு தர மாட்டியா? ஐயோ மேடம், உங்களுக்கு இல்லாமையா? ஒரே ஒரு நிமிஷம். வாமா. சாம்பார் இவ்ளோ டேஸ்டா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. உன் அம்மா கைப்பக்குவமும் உன் கைப்பக்குவமும் அவ்வளோ ருசியா இருந்துச்சு. ஐயா சேது, ரொம்ப சந்தோஷம்யா. என் பேராண்டி இப்படி ஜெயிச்சு வந்து நிக்கிறது. ரொம்ப நன்றியா பார்த்தா. தேர்தல் வெற்றி பெற்ற ஒரே ஜெயிச்ச வேட்பாளர் செல்வி ராஜாங்கம். ஜெயிச்சு வந்த அன்னைக்கு அவனை இந்த சேர்ல உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. நீ உட்காரியா? பா இல்லப்பா. அப்பா, உட்காரியா? இல்ல, நீங்க மறுப்பு சொல்லவே கூடாது. ஏன்னா இதை நான் ஆசைப்படுறேன். இப்ப நீங்க இந்த சேர்ல உட்கார போறீங்களா இல்லையா? கிடைக்கிற பலனை பாக்குறப்போ மனசு எவ்வளவு சந்தோஷப்படுன்னு தெரியும்ல. நானும் என் புள்ளையும் வாழ்க்கையில சுயமா இருக்கணும்னா அதுக்கு நான் படிச்சு டாக்டர் ஆகணுமா?